கார்டன் வந்து நெதர்லாந்துல லீஸ் சிட்டியில இருக்குது. இதுக்கான அட்ரஸ் வந்து இந்த டுலிப்ஸ் கிழங்கு அக்டோபர் மாதம் நட ஸ்டார்ட் பண்ணி கிட்ட போய்க்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல வாசமா இருந்துச்சு. இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ. ஷூட்டிங் செட்டப்ல வந்து போட்டோ ஷூட்டுக்கு வச்சிருந்தாங்க. லஸ்கா சாங் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து காட்டுற காத்தாடி தான் வந்து இந்த காத்தாடி. ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் யூரோப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டுலிப்ஸ் கார்டனை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்கே எந்த டைமில் விசிட் பண்ணலாம், இதுக்கான டிக்கெட் காஸ்ட் எவ்வளவு, இங்கே என்னென்ன வசதிகள் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய் 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 நாங்கள் வந்து கொக்கனஸுக்கு வந்துட்டோம். இனி வந்து உள்ளே போய் வந்து ஆல்ரெடி நாங்கள் இன்டர்நெட்டில் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணபடியாக நாங்கள் காட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த டுலிப்ஸ் கார்டன் வந்து நெதர்லாந்துல லீஸ் சிட்டியில் இருக்குது. இதுக்கான அட்ரஸ் வந்து இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த கார்டன் வந்து 79 ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் டுலிப்ஸ் மலர்கள் ஒவ்வொரு வருஷமும் நடுவாங்களாம். இந்த டுலிப்ஸ் கிழங்கு அக்டோபர் மாதம் நட ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் மாதம் முடிவடையுமாம். இது நார்மலா 8 கிழமைகள் திறந்திருக்கும் இந்த கார்டன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வியூ வந்து கார்டனோட என்ட்ரன்ஸ் வியூ, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்கள் வந்து இந்த டுலிப்ஸ் கார்டனை பார்க்கறதுக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். துரிகாட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எங்கள் சேனலில். அந்த வீடியோவில் காட்டின வியூ பாயிண்ட்ஸை இங்கே ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் அதில் காட்டின கிளிப்ஸை விட்டுட்டு இங்கே மற்ற வியூ பாயிண்ட்ஸை காட்டலாம்னு நினைக்கிறேன். யாராவது நான் எங்களோட வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே வந்து டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 20 யூரோ. நீங்கள் இன்டர்நெட்லேயும் புக் பண்ணிக்கலாம், நேராக இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த சிற்பங்களை பாருங்கள். இவங்க வந்து கை அசைச்சிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வடிவாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும் வடிவா இல்லை, இதுக்கு கிட்ட போய்க்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல வாசமா இருந்துச்சு. இங்க வந்து ஒரு லேக் இருந்துச்சு. இந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுதான் இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ. நாங்கள் இங்கே வந்து காரில் தான் வந்தோம். இங்கே வந்து பார்க்கிங் வசதி பெரிய அளவில் இருக்கிறதால வந்து பார்க்கிங் தேடி அலைய வேண்டிய தேவை இல்லை. அதோட இந்த டிக்கெட் காஸ்ட் வந்து பார்க்கிங்கோட சேர்த்துத்தான். நீங்கள் இங்கே விசிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான பெஸ்ட் டைம் வந்து ஏப்ரல் 3rd வீக்ல இருந்து மே 1st வீக் வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஏர்லியாகவே இந்த ட்ரிப் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னு சொல்லி சொன்னால் தூரிக்காட பர்த்டே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணணுமென்றதுக்காக. அதனால் நாங்கள் வந்து ஏப்ரல் 1st வீக்கே வந்துட்டோம். அப்போ தான் வந்து இந்த பூக்கள் எல்லாம் பூக்குற ஸ்டார்ட் அப்போவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து 3rd வீக் அப்படி வந்துச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கு. இவங்க வந்து காலையில் 8 மணியிலிருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் இந்த கார்டன் ஓப்பனில் வச்சுருப்பாங்க.
வந்து இன்டோர் கார்டன். இங்க வந்து டுலிப்ஸ் மட்டுமில்ல, லில்லி, ஐந்தூரியம், ரோசஸ் என்று நிறைய வகையான பூக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கு நிறைய செட்டப்பும் இங்க வச்சிருக்கிறாங்க. நாங்களும் வந்து இங்க ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். இங்க வந்து எல்லா பூக்களுக்கு கீழேயும் ஒரு போட் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த போட்ல வந்து அந்த பூக்களின் பேர் இங்கிலீஷ்லயும், டச்சுலயும் எழுதியிருப்பாங்க. இது வந்து போட்டிங் போற ஏரியா.
இந்த போட்டிங் வந்து நாங்கள் போற டைம்ல 5 மணியோட அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க எல்லாம் பார்த்து முடிச்சு போக லேட் ஆயிட்டுன்றபடியா நாங்க போட்டிங் போகல. இங்கால போட்டிங் செட்டப்ல வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வச்சிருந்தாங்க. அது மட்டும் நாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்க வந்து நிறைய தமிழ் பட ஷூட்டிங் நடந்திருக்குது. நீங்க விஜயோட "அஸ்கு லஸ்கா" சாங் பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து காட்டுற காத்தாடி தான் வந்து இந்த காத்தாடி. இது வந்து நெதர்லாந்துன்னு ஒரு பெரிய அடையாளம் என்று சொல்லி சொல்றாங்க. நாங்கள் இப்ப இந்த காத்தாடியில ஏறி நின்னு இந்த வியூ பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எல்லாமே பூத்து அதாவது ஏப்ரல் 3 வீக்குக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நிலத்துல எல்லாமே வடிவா பூத்து இருக்குமாம். இந்த போட் வந்து இந்த டுலிப்ஸ் ஃபீல்ட சுத்தி கொண்டு வருமாம். அதுக்கு வந்து புரிம்பா சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஏப்ரல் ஸ்டார்ட்டிங்லயே வந்தபடியே இங்க வந்து பெருசா பூக்கள் பூக்கல. ஆனாலுமே நேர்ல பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருந்துச்சுது. நீங்கள் வந்து ஏப்ரல் 3 வீக்குக்கு அப்புறம் விசிட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னும் வடிவா நீங்க பார்த்து கொள்ளலாம். இதுவும் வந்து ஒரு இன்டோர் கார்டன் தான். இதுலயும் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கான செட்டப் எல்லாம் வச்சிருந்துச்சுன்னா, நாங்கள் இங்கேயும் வந்து விடையில எல்லா இடத்துலயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டோம். இந்த கார்டன் வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கிறதுனால, நீங்க வந்து லேட் ஆக்காம மார்னிங் 8க்கே போனீங்கன்னு சொல்லி சொன்னா, வடிவா சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சீப்பான டிக்கெட் தான். €20 ஒரு ஆளுக்குன்றது ரொம்ப சீப் தான். ஸோ நாங்க குடுத்த காசுக்கு ரொம்ப வொர்த்தா பார்த்து வடிவா என்ஜாய் பண்ணிட்டு வீட்ட வந்துட்டோம். வீடியோவ முழுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.